அடுத்து மங்கி ஃபால்ஸு. ஃப்ளையிங் ஸ்குவாட் அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் தாங்க போகிறோம். மணி கரெக்டாக இப்போ 7:42 ஆகுது. இங்கேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மேலேருந்து கீழே வந்தோடனே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் என்னங்க சூப்பராக இருந்துச்சு. இப்போ வெயில் விட்டு இறங்கிட்டோம். இப்போ நம்ம பிரபா ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் வழி தான் தெரில. மலை ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. பனி தெரியுது ஆனால் அப்படி பிடிக்க முடியலையே. என்ன வித்தா காட்டுறியா பனியை கையில் பிடிக்கிறேன்ட்டு? பனியை கையிலலாம் பிடிக்க முடியல. கையில் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்க தெரியுது. அப்பனா என் மேலே பனி ஊற்றிக்கிட்டு இருக்கா ப்ரோ? இதுவும் போட்டிருந்தேன் ப்ரோ. அந்த இதுவும் எழுதியிருந்தேன். அந்த இருக்கு பாரு பிரபா ஃபால்ஸு. அண்ணாமலை டைகர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்டா? அப்படி சரி எடுத்துக்க. போதுண்டா வாடா. சாரி அவர் நம்மளை திட்டுறாருங்க. போமா போதுண்டா வாடா போவோம். அவர் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தெரியலையே. நம்ம ரொம்ப நேரம் நாள் நம்மளை பிடிச்சிட்டாங்களோ? அப்படியே தான் இருக்கும் போல. நினைக்கல. இருக்கு ப்ரோ. ஓகே. This is my license. Helmet kalna. Helmet आना पड़ेगा. தஞ்சாவூரா? இந்த எடுத்துட்டு வரியா? எடுத்துறேன். லைசென்ஸ் வேணும், எடுத்து போகணும். எத்தனை பேருக்கா இல்லை வண்டிக்கா ப்ரோ? ஒரு ஆளுக்கு 30 ரூபா, வண்டிக்கு 20 ரூபா. ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒரு வேளை நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. 130 ரூபா வந்துச்சு. ஒரு ஆளுக்கு 30 ரூபா, 2 வண்டிக்கு 20 ரூபா, 40 ரூபா. ஓகே அடுத்து கிளம்ப வேண்டியதான். ஃபோனு என் பாக்கெட்டில் தான் இருக்கா? போமா? ப்ரோ அந்த டேமு தான் ப்ரோ. இது அந்த டேமு தான். அது டேமோட பேக் சைடு. அங்கே பேர் புளி இருக்குது. ஆர்ன் அடிக்க வேணாம். ஆர்ன் அடித்தா புளி வருமா? நான் அங்கே போய் ஆர்ன் அடிப்பேன் பாரு. போடு வேற லெவலில் இருக்குது டேமு. இங்கே கொஞ்சம் நல்லா இதாக தெரியுது ப்ரோ. வேற லெவலில் இருக்குது சைடு வியூ. அந்த ஓப்பன் பிளேஸ் இருக்குது. வியூ பாயிண்ட்டு மலைப்பாதை நம்ம ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. அந்த இருக்குது டேமு. அதுதாங்க டேமு. அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம் நம்ம. இதுதான் அந்த வியூ. மலை ஃபுல்லாக இங்கிட்டும் மலை பாறையாக இருக்குது. இந்த நாய் தான் நிற்கிது முன்னாடி. அங்கே போய் அடிப்போம். இங்கே அடித்தா நம்ம பிடிச்சிடுவாங்க. அங்கே போட்டுருந்துச்சு ஃப்ளையிங் ஸ்குவாட். ஆர்ன் அடித்தா புளி வரும்னு அடிச்சுட்டேன். வரல புளி வருதான்னு பார்த்தேன் ப்ரோ. சும்மாரு புளிக்கிளி இருந்தாலும் ஓட முடியாது. பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது ப்ரோ.
நல்லா கூலிங்காக இருக்குது ப்ரோ. இன்னும் போ கூலிங் கொஞ்சம் நல்லா வருது ப்ரோ. ஆ ஏன் குளிரில் சாவறதுக்கா? அது வேண்டாம் ப்ரோ, ஏற்கனவே அதுக்குள்ளெல்லாம் கூலிங்காக தான் இருக்குது. சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியலங்க. சார்ஜ் வேறு கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ரோடு பிளேஸு காட்டிட்டு தான் வரேன், பர்ஃபெக்டாக காட்டிட்டு வரேன். இந்த டேமை தான் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேற லெவல் வியூ, அல்டிமேட்டாக இருக்குங்க வியூ. இங்கே பாருங்க ப்ரோ, அப்படியே மண்டயத்துக்கு மேலே பாரு எத்தாம் பெரிய மலைன்னு. செம பெரிய மலைங்க அது. ஆனால் கேமராவில் சின்னதாக காட்டிடுதுங்க. என்னோடதா? நான் எப்படா யானையாக மாறினேன்? யானை வரும்னு பார்த்தா பின்னாடி எலும்பு கூட தான் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கு. யானை வரும்னு பார்த்தா பின்னாடி இருக்கு எலும்பு கூட உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்ன போல புயல் வேகத்தில் வராங்களே இந்த ஊரில். ப்ரோ அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தப்ப இது நான் குடிச்சிருக்கப்ப எடுத்தது. அப்போ தான் நான் குடிச்சிருக்கப்ப ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டேன் சொல்லலாம்னு பார்த்தேன் அவர்கிட்ட. ஆனால் நம்ம மேலே காண்டில் இருந்தார், அதனால சொல்லாமல் வந்துட்டேன். போடு போடு களியருவி காப்பகம் பொள்ளாச்சி. நம்ம ஒரு மங்கி ஃபால்ஸை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. எங்கன்னு தெரில அது. இந்த பட்டு ப்ரோ ரைட்டு பார்க்கிங் இருக்கு பாருவா. இந்த வந்துட்டுங்க குரங்கருவி. இதுதான் குரங்கருவி, மேலே ஏறணும். இல்லை ஆமாம், அங்கிட்டு போகிற வழி அது. இங்கே பொறுத்த டிக்கெட் வாங்கணுமா? சரி வா போய் ஆகிட்டு வரோம். என்னங்க எங்கிட்ட திரும்பினாலும் டிக்கெட்டு கேட்குறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லோரும் முக்கால்வாசி பஸ்ஸு கண்டக்டர் வந்துருப்பாங்க, அவங்கள டிக்கெட்டுன்றாங்க. கொண்டு வந்த காசில் பாதி காசு டிக்கெட்டுக்கே போயிடுது, பாதி காசு பெட்ரோலுக்கே போயிடுது. இப்போ நான் என்னத்தை செலவு பண்ணுறது? கரெக்டாக சொல்கிற, ஆனால் வந்து நம்ம வெளில சொல்லி விடாத. அதை என்னப்பா யூடியூப்ல ரெவன்யூ வருது. ஏன்டா நீ வர 4 வீடியோ போடுறேன் ரெவன்யூ வருதான். எப்படா பேசுறீங்க இதெல்லாம்? அப்படிதான் பேசிக்காங்க ஊருக்குள்ள 4 பேர். இந்த 3 வாங்கு. இந்த 3 பிரபா ஃபால்ஸு. என்னங்க அங்கேயாவது ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னாங்க, இங்கே ஒரு ஆளுக்கு 50 ரூபாயாம். போகிற எல்லா இடத்துக்கும் டிக்கெட்டு கேட்பாங்க போலயே. அப்படி கேட்டாங்கன்னா அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன். ஃப்ளீம் ஸ்குவாட் இங்கே ஓவராக டிக்கெட்டு காசு போடுறாங்கங்க. அங்கே வண்டிக்கு 30 ரூபா, சரி நமக்கு 30 ரூபா, வண்டிக்கு 20 ரூபான்னாங்க ஒரு ஆளுக்கும். இங்கே ஒரு ஆளுக்கு 50 ரூபாயாம். இங்கே கொடுங்க. இங்கே பாடுறா, இதுதான் வந்து அவங்க ஊரில் அந்த டோக்கன் டீ தான் டிக்கெட்டா. இங்கே பாருங்க, இது டிக்கெட்டுன்ட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து நம்ம எப்படி வேணாலும் கொள்ளடிக்கலாம். இது நானும் தான் 250 ரூபான்னு போட்டு 100 ரூபா ஆட்டையை போட்டுருக்கேன். அவரே இப்போ எவ்வளோ போடுறாரோ, 10 ரூபாய்க்கு 50 ரூபா போடுறாரு ஒரு ஆளுக்கு. எப்படி என்ன போடுறாங்க இதில்? இது யாரும் இங்கே வால்பாறையில் யாரும் இருந்தாங்கன்னா இங்கே குரங்கு ஃபால்ஸுக்கு
போகிறது எவ்வளோன்ற டிக்கெட்டை மட்டும் சொல்லுங்க. ஏன்னாங்க பில்லு தரல, எழுதி தான் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க அதை நீங்கள் வச்சுங்க, அந்த அவர்கிட்ட கொடுங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆமாம், இது மாதிரி சம்பவம் நடந்தால் உங்களுக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ வீடியோ போடாங்கிட்டு சரியான சிலிண்டர் புளி இருக்கு. நான் தான் ப்ரோ, இதான் பிரபா, இதை தான் சொல்லியிருக்கணும் நீ. இங்கே ஒரு பிரபா, இங்கே ஒரு யானை. ஓ, இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் இப்படி செவத்தில் வளைஞ்சி வச்சுருக்காங்களா? குளிக்கலாம் முடியாத போடா, குளிச்சுடா. நீ வேணா குளி, நான் வேடிக்கை பார்க்குறேன். குளிக்கிட்டா? குளி. மணி குளிப்பா ஓட்டு இன்னைக்கு கொடுத்தா நீங்கள் நடிக்கிட்டு கிடப்பாங்க. நீ வாடா. குளிப்பண்டா, செம்மையாக வருதுடா. எடுத்துட்டு வா. ஆனால் பேக்கெல்லாம் திறந்து எடுக்கணும். அதான் சொல்கிறேன், பேக் திறந்து எடுப்போம். இவ்வளோ இப்படி அழிவு குளிக்க தானே இங்கே வந்தது. வேற லெவலில் இருக்குங்க. அந்த கொல்லி ஹில்ஸில் அந்த 1000 உடம்புல ஒரு பெயின்லாம் இதில் குறையும் ப்ரோ. இதில் குளிச்சாண்டா எனக்கு பெயினே வரும். ஹை அது அங்கேருந்து வருது. கீழே வரலாம், செம்மையாக இருக்கும். அங்கேருந்து சறுக்கிட்டு மணி சறுக்கி விட்ருவோம். எப்படி அங்கேருந்தா அங்கேயே சறுக்கினா செத்துருவோம். நேரேந்து இல்லை, அந்த இதுலேருந்து சறுக்கி விட்ருவோம். அந்த உட்காந்துருக்க தலைவர் நேராக சறுக்கிட்டு இங்கே வருவான். ஓகே ஃப்ளைங் ஸ்குவாட் பாய். குளிச்சிட்ட ப்ரோ, குளிக்கலான்னு இருக்கோங்க. ஆனால் நான் குளிக்க மாட்டேன், அவன் மட்டும் தான். பாய் பாய். அவனை வந்து குளிக்க வச்சு கொள்றேங்க. நீ வேற குளிப்போண்டா, என்னடா அங்கே ஒருத்தர் போய் குளிக்க போகிறேன்ட்டு ஏதோ காமெடி பண்ணுறாங்க. ஆனால் குளிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சொல்லு, நான் இப்போ வலிக்கிட்டு எழுதிட்டு வேணாலும் தூக்கி விட்ருங்கண்ணா. தள்ளியிலே விட்டுறாத. என்னடா குரங்கு பால் சொன்னாங்க, குரங்கு மாதிரியே இல்லை. இதாங்க குரங்கே ஃபால்ஸு. அதான் குரங்கு ஃபால்ஸு. ஏதோ குளிக்க போகிறேன் நீங்கள், நான் இங்கேனே தொட்டு பார்த்துக்கேன். போடா, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குடா. ஏதோ பனிப்பாறையிலேருந்து உருகி வந்த மாதிரி இருக்குங்க. ஏதோ குளிக்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஆகிட்டான், தலையை வேறு அடிச்சுட்டான் வேறு வழியில். அவன் தலையில் தான் அடித்தாடா, ஏதோ ஆகிட்டான். வியூ அழகாக இருக்குங்க. நான் பேசுகிறேன்னா கேட்குதானான்னு தெரியல, தண்ணி சவுண்டு ஓவராக கேட்குது. ப்ரோ குளிக்கிறீங்களா? குளிங்க நீங்கள் குளிச்சுட்டு வாங்க டக்குங்க. பேக் எடுத்துக்கணுமா கண்டி? எடுத்துட்டு வாங்க. அப்போ இங்கே தான் எடுத்துட்டு வாங்க. வாங்க போவோம். நம்ம கீழே போயிட்டு மறுபடியும் ஒரு டோக்கன் கொடுக்கன்ட்டாருன்னா ஃப்ளைங் ஸ்குவாட் அவன் குளிக்க போகிறான்ட்டு தாண்டில் போயிட்டுருக்கான். என்ன நடக்குதுன்ட்டு போக பார்ப்போம். குளிக்கணுன்ட்டு கொலை பண்ணி குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது, இதில் குளிக்கணுன்றான். ஐஸ் கட்டி மலையே வந்தாலும் லடாக்ல குளிப்பண்டா. லடாக் முன்ன பார்த்துருக்கியா? ஆனால் உனக்கே அப்பண்டா. என்னைக்காவது நாள் குளிக்கிறவங்க என்னென்ன பேசுகிறான் பாருங்க. மிஞ்சிட்டு போகிறான்னா நீ முன்னாடி பண்ணாலும் அதை பண்ணி வீடியோ நல்லா இருக்குது. ஆனால் வீடியோ எடுத்து டாடான் டான் டாடான். நம்மளும் வேணா குளிக்குமா? ஹாய் ஃப்ளைங் ஸ்குவாட், எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாத்தையும் ஒத்துக்க வச்சு குளிக்க வச்சுட்டேன் பாருங்க. இங்கே பாருங்க, தம்பி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சரியான குளிருங்க இவனால எல்லாம். அவர் எங்க இருங்க, அவர் வந்து என்ன பண்றாரு, குளிப்போமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. பாதி சட்டையை கழட்டிட்டு குளிப்போமா வேண்டாமா நிற்கிறாரு. நாங்கள் அந்த குளிக்க இறங்கியாச்சு. அந்த இடத்துக்கு போகணும். நீ வா. ஏன் கோவிந்தா குளிக்குதா? தண்ணி ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க, கால் வச்சாலே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. ப்ரோ நான் போயிடவா? நம்ம போவோம் வா. டாட்டா டாட்டா. ஏங்க தண்ணி ரொம்ப படு மோசமாக இருக்குங்க.
எப்படியும் ஒரு மைனஸில் தான் இருக்குது டிகிரி. எப்படி இருக்கு அங்கே பாருங்க, அனகாண்டா மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ப்ரோ தண்ணி எப்படி இருக்கு? வேற மாதிரி. நான் குளிக்கலாமா வேணாமா யோசனையில் இருக்குங்க. அங்கே பாருங்க பைத்தியம் ஆகிட்டான். நான் குளிக்கிறதா நான் போயிடவாங்க அப்படியே. ப்ரோ பார்த்தா காலை நினச்சிட்டேன். சாவ அடிச்சுருவேன். மணி இங்கே வாங்க, வீடியோ பிடி. ஏய் எப்படிமா இருக்கு? ஐஸ் வாட்டர்ல எடுத்து தலையில ஓட்ட எப்படி இருக்கு? அது மாதிரி இருக்கு. சாலி அப்புறம் நான் ஏடா குளிக்கணும்? அங்கமா இருக்கான் குளி. சளி பிடிச்சுக்குண்டா. வருஷத்துல ஒரு நாள் குளிக்க போறோம். ஏ பாறை இருக்குடா, செத்துருவான்டாவன். காலியா போறாங்க இப்ப. அழுகுறாங்க ஆளு. எப்படா இருக்கு? ஏன்னா உயிர் இருக்கா இல்லையா? இங்க வா, வாங்க வீட்டை பார்க்க போகலாம். தூக்கலாம் வேணாம், நானே போயிடுறேன். நானே போயிடுறேன். தொடச்ச ஒரு தடவை பார்க்குறவங்க பார்த்துங்க. தண்ணி அவ்வளோ அங்கே ஓடுது. இத்தனை ஓடுதுல போய் குளிச்சுக்கலாம் பாரு பைக்கு. கட் பண்ணுவோமா? ஐஸ் மாதிரி இருக்குங்க. ப்ரோ என்ன குளிரவே இல்லை? ஹெவியாக இருக்குங்க தண்ணி. வலிக்குதாண்ணா பாறையெல்லாம். யாரும் இங்கே இருந்தீங்கன்னா பார்த்து போங்க. நான் அங்கே போயிட்டு வரவா? குரங்கணி ஃபால்ஸில் மனுஷன் குளிச்சு பார்த்துருக்கீங்க, அவர் குரங்கு குளிச்சு பார்த்துருக்கலாம். அந்த குளிச்சிட்டு இருக்கா தான் குரங்கு. குரங்கணி ஃபால்ஸ் தண்ணி போயிட்டு இருக்கீங்க. இவனுக்கு வருஷத்துக்கு நாள் குடிக்கிறனால அடிக்கடி இப்படி ஆயிடுங்க அவனுக்கு. என்ன ஐயோ வலிக்குது. வேற மாதிரியா? எனக்கு வலிக்குது, வேற மாதிரி தான் இருக்கேன். இங்கே வாடா, இங்கே வாடா. மணி இங்கே வா. ஓகே ஃப்ளைவிங் ஸ்குவாட் பாய். ஃப்ளைவிங் ஸ்குவாட் நம்ம குளிச்சு முடிச்சாச்சுங்க. கூட்டம் சேர்ந்துச்சு. ஒரு வழியாக குளிக்க வச்சுட்டோம்ல. யார் நாங்கள்? இந்த பண்ணியெல்லாம் வந்ததுதாங்க. இந்த குரங்கணி ஃபால்ஸ் குளிக்கிறதுக்காக, குரங்கு ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கு நம்ம குளிச்சாச்சுங்க. நீ குளிச்சா குளிரும்ல. பாய் ஃபால்ஸே. இப்போ டைம் மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே இங்கிட்டு வாங்க. நீ கருத்து சொல்ல போறாங்க. என்ன கருத்து? என்ன கருத்து? நம்ம வந்துட்டு உடனே போயிருந்தா என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கும். போமா இப்போ 50 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தாலும் நம்ம எப்படி ஜாலியாக குளிச்சுட்டு போனோம்ல. அந்த அறிவு வேண்டாம் மாதிரி. இப்போ நீ பாட்டு குளிக்க சொல்லிட்ட. எனக்கு குளிச்சா பசிக்கும். சாப்பிட்டு போவோம், மேலே கடை இருக்கும். பாய் ப்ரோ. பிரபா ப்ரோ. அது மதன் பிரபாகரன் தம்பி. நீங்கள் எல்லாத்துலேயும் இதை பதிவு பண்ணீங்க. பிரபாகரன் அங்கே இருக்காரு. அங்கே பாரு, அது காட்டுங்க. பிரபாகரன் காட்டுங்க. எங்கே இரு அங்கே பாருங்க. அதுதான் நான் அந்த இருக்காருங்க ப்ரோ. இங்கே அந்த இருக்குங்க தம்பி. இங்கே கேமரா உடஞ்சிடும் மாதிரிங்க. அது நான் தாங்க. இது நான் நெல் கட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் சண்டை போடாதீங்க. அது நான் ஆள். இவரை பற்றியா இல்லையா? இங்கே வாங்க, நசிரியா சேர்ப்பீங்க வாங்க. வண்டி குரங்குறது பண்ணிட்டா. வண்டி சுற்றி நிறுத்தி வண்டியை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. விடுங்க. நம்ம வண்டியை போலீஸ் சண்டை பண்ணிட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். பிரபாகர் நடத்திட்டு வேலை மாட்டிக்கிச்சு. சார்ஜ் எவ்வளோ இருக்கு? ஃப்ளைவிங் ஸ்குவாட் ஒரு வழியாக நம்ம ஃபால்ஸ்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்து எந்த பிளேஸ்ன்னு பார்க்கல. போகிற வழியில் இருக்கும், அதை அப்படியே பார்த்துக்கலாம். போமா.